ஸோ நம்ம கூட பார்த்தீங்க அப்படின்னா ஆல் நியூ ஹோண்டா அமேஸ் இருக்கு, ஆல் நியூ டிசைரும் இருக்கு. இந்த ரெண்டு கார்ல ரியர் சீட் கம்ஃபர்ட் எது பெட்டரா இருக்கு? நாங்கள் வந்து 3 பேர் இருக்கோம். ஸோ 3 பேர் எந்த கார்ல கம்ஃபர்டபுளாக உட்கார முடியுதுங்கிறதா இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காமிக்க போறேன். பாண்டி வரங்க. எப்படி இருக்கு? ஓகே, நம்ம அதில் போய் உட்காந்துக்கலாம். ஓகே, நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? எதுங்க உங்களுக்கு பெட்டராக இருக்குது? இது ரெண்டுமே சேமாக தான் ஃபீல் ஆகுது. ஆனால் இது கொஞ்சம் எனக்கு இப்படி உட்காந்துருக்கும் போது அதில் உட்காந்துதோட கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. கொஞ்சம் ஃப்ரீயாக தான் ஃபீல் ஆகுது. அமேஸோட டிசைர் கொஞ்சம் 3 பேருக்கு ஃப்ரீயாக ஃபீல் ஆகுது. இப்போ அப்பயும் அந்த ஷோல்டர் பேக்கில் தான் இருக்குது. கொஞ்சம் அவ்வளோதான். இந்த இடம் இருக்கு பார்த்தீங்களா, அப்போ நெருக்கி அது கொஞ்சம் டைட்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் லூஸாக இருக்குது, அவ்வளோதான். ஓகே, ரெண்டு காருமே பார்த்தீங்கன்னா ரியர் சீட்டில் வந்து 2 பேர் நல்லா கம்ஃபர்டபுளாக வந்து உட்காரலாம் அப்படின்னு சொல்லுவேன். 3 பேர் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி உட்கார முடியும். அதில் எது கம்ஃபர்ட்டாக இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா டிசையர் தான். ஸோ டிசையரில் வந்து 3 பேர், ஆனால் நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோலேயே அந்த ஷோல்டர் எந்த லெவலுக்கு இடிக்குது என்ன அப்படிங்கிறதுலாம் ரொம்ப சூப்பராக தாராளமாக 3 பேர் பின்னாடிலாம் உட்கார முடியாது 2 காரை பொறுத்த வரைக்கும். பட் அமேஸோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் பெட்டராக இருந்தது டிசையரில் தான். இந்த 2 வெஹிக்கிளை பற்றின டீட்டெயில் கம்பேரிஷன் நம்ம சேனலில் இருக்குது, மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள்.